நாங்கள் வந்து கொள்வோம். நாங்கள் இந்த நாளில் நாங்கள் 3 வார்த்தைகளை வாசித்தோம். கர்த்தர் எங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். நாங்கள் சுவிசேஷ வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திற்கும் நாங்கள் வாசிக்கும் பொழுது அது இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் ஏற்பட்டவன் அல்ல. சரியா? சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. இதை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன விளங்குது? சரளமாக அந்த வார்த்தை சொல்லும் பொழுது என்ன அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும்? போதிக்கிறவர் தான் உயர்ந்தவர். என்ன, நான் என்னை பற்றி சொல்றதில்ல. என்ன, ஒரு காலமும் வந்து சீசன் வந்து போதகருக்கு மேலே வைப்பாங்களா? சீசன் தான், போதகன் தான். சரியா? அப்போ எஜமானிலும் வேலைக்காரன் வந்து எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. அப்போ நாங்கள் கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். நாங்கள் எல்லாரும் வந்து தேவனுடைய பிள்ளைகள். அவர் தான் எங்களுடைய எஜமான், அவர் எங்களுடைய தகப்பன், அவர் எங்களுடைய போதகர். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்கு அடங்கி இருக்க வேண்டியது மிக முக்கியம். தான் அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் எப்படி எங்களை வழிநடத்துகிறாரோ அந்த வழி நடத்துறதுக்குள்ளாக நடப்பது மிக முக்கியம். இன்றைய நாட்களில் வந்து இந்த வசனம் மாறித்தான் நடக்குது. என்ன நடக்குது? நாங்கள் தான் சொல்றோம் ஆண்டவர் என்ன செய்ய வேணும்னு சொல்லுவோம். இன்றைய நாட்கள் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. எப்படியான ஜெபங்கள்? ஆண்டவர் அழகாக ஒரு ஜெபத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பரமன்ற ஜெபம். அதில் வந்து நாங்கள் என்ன பரமன்ற ஜெபத்தில் என்ன நாங்கள் சொல்றோம்? கர்த்தாவே, என்னது உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேறட்டும். உலகதா பரமன்ற ஜெபத்தை சொல்லணும். பார்ப்போம், யாராவது தெரிஞ்சவங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. இதுதான் உண்மையான ஜெபம். இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துருக்கிறதான ஜெபம். ஆனால் நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறது? இதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டை எழுதிக்கிட்டு நாங்கள் என்ன சொல்றது? ஆண்டவர் கட்டளை கொடுப்போம். ஆண்டரே அதை செய்யும், ஆண்டரே இதை செய்யும், ஆண்டரே அங்கிட்டு போங்க, ஆண்டரே இங்கே போங்க, அங்கே போங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் ஆண்டர் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் தான் ஆண்டர் சொல்லி கொடுப்போம். இல்லைங்களா? ஆனால் ஆண்டருடைய சித்தத்தின்படி நாங்கள் நடப்பது மிக முக்கியம். இப்போ ஆண்டருடைய சித்தத்தை நாங்கள் எங்கேருந்து கற்றுக்கொள்ளணும்? அவருடைய சித்தம் இந்த இடத்துல இருக்குது. சரியா? அவருடைய சித்தம் இது தேவனுடைய வார்த்தையில அவனுடைய சித்தம் என்று எழுதப்பட்டிருக்குது. அந்த ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்யும் பொழுது கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப உண்மையான போதகன், உண்மையான எச்சமானுக்கு அடிமையான அவருடைய வழிநடத்துக்குள்ள நாங்கள் போகிறோமா இருந்தா, உண்மையான எச்சமான், உண்மையான ஊழியக்காரன் யாரு? உண்மையான எச்சமான் யாரு? உண்மையான போதகன் யாரு? எங்களுடைய தேவன். அவருக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்றதை வந்து எதில் நாங்கள் விளங்கப்படுத்தணும்? அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். ஒரு காலமும் நான் எஜமான் இல்லாட்டி வேலைக்காரன் வந்து எஜமானாக முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் கடவுளா தன்னை தான் காட்டிக்கிறாங்க. கடவுளா காட்டிக்கிறது தன்னை தான் இல்லாட்டி ஒன்றுமே நடக்காது, தான் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சிலர் நாங்களும் அப்படி தானே. நான் இல்லாட்டி அது நடக்குமா? நான் இல்லாட்டி அதை செய்ய முடியுமா? குடும்பங்களில் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்பா அம்மா நினைக்க வேண்டியது, நான் இல்லாட்டி இந்த குடும்பம் இப்படி இருக்குமா, நடக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டியது. அம்மா நினைக்க வேண்டியது, நான் இல்லைன்னா இது அவ்வளோதான். 2 பேர் செத்து போயிட்டா குடும்பம் எல்லாம் போயிடுமா? இல்லை, எத்தனையோ குடும்பங்கள் பாருங்க. இப்போ எங்களோட குடும்பம் சொன்னால் எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் இல்லை, ஆனால் எங்களோட குடும்பங்கள் இல்லாமல் இருக்குதா? இல்லை.
ஏன்னா நாங்கள் ஆண்டுக்குள்ளே எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் கட்டிக்கொள்ளும் இல்லாவிட்டால் நாங்கள் வழிநடத்தப்படும் பொழுது தேவன் எங்களை காக்கிறதா இருக்கு. இன்றைய நாளில் எங்களுடைய வசனத்தின் தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன தலைப்பு? உங்களுடைய இன்றைய நாளில் தலைப்பு பயப்படாதீர்கள், அவர் நம் அருகில் இருக்கிறார். பயப்படாதீர்கள், அவர் நம் அருகில் யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. இல்லாவிட்டால் எங்களுடைய தேவன் எங்களோடு இருக்கிறார். அதனால பயப்படாதீங்க, சரியா? ஏன்னா அவர் எங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறார். சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்சேபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? என்னது இதுல சொல்லப்பட்டிருக்கிறது? சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போல இருப்பது போதும். இவ்வளவு காலமா நீங்க இப்படி இருந்தது போதும், சரியா? ஏன்னா வீட்டு எஜமானையே வேல் செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? இதுல பாருங்க, பேல் சேபுல்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? யாருக்காவது தெரியுமா? பேல் சேபுல் இந்த வசனங்களை நீங்க இருக்கும்போதே வாசிச்சிருப்பீங்க. மத்திய புத்தகம், சுவிசேஷ புத்தகம். என்ன பேல் சேபுல் என்று சொல்லி ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? தெரிஞ்சவங்க யாசரி? யாருக்காவது தெரியுமா? பேல்சேபுல் தான் போடப்பட்டிருக்கு வசனம். பேல்சேபுல் சொன்னா என்ன அர்த்தம்? பேல்சேபுல்னு சொன்ன அர்த்தம் என்னன்னு சொன்னா பிசாசு. விசுவாசம். அப்ப இதுல சொல்லப்பட்ட வீட்டு எஜமானையே பேல்சேபூல் என்று சொன்னார்கள். ஆனால் யாரை பத்தி இதுல குறிக்கப்படுது? யாரை பத்தி குறிக்கப்படுது? யார பேல்சேபூல்னு சொல்லி சொன்னாங்க? இயேசு கிறிஸ்துவ. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அற்புதங்களை செஞ்சாரு, அதிசயங்களை செஞ்சாரு, நோய்களை குணப்படுத்தினார், நோயாளிகளை சுத்தப்படுத்தினார். என்ன அற்புதமான அதிசயங்களை செஞ்சாரு. 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. தண்ணீர் ரசமாக்குனாரு. லாசரு மறுபடியும் எழுப்பினாரு. இப்படியான அதிசயமான காரியங்களை செஞ்சாரு. இதை செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாங்க? ஏதோ பிசாசானது தான் சொன்னாங்க. பிசாசு தான் சொன்னாங்க. அவங்களோட பொறாமை, எரிச்சல், தேவன் இப்படியான அற்புதமான அதிசயங்கள், இது முதல் அந்த மாதிரி காரியங்கள் அவங்களுக்கு காணல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அந்த காரியங்களை செய்யும் பொழுது இது அவங்களுக்கு ஒரு எரிச்சல் ஆரம்பிச்சு. பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு அவ்வளவு காலமா அவங்க தான் ஆலயத்தை ஆண்டாங்க. பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவங்க தான் அந்த ஆலயத்தை, இந்த சமூகத்தை ஆண்டுகிட்டு வந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செஞ்சாரு? நடந்த விஷயங்கள்லாம் தலைகீழ மாத்திட்டாரு. தலைகீழ மாத்திட்டாரு. அப்படி நடக்கும் பொழுது அதை அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது. அது அவங்களுக்கு எரிச்சல், அது கோபத்தை உண்டாக்கினதா இருக்கு. அதனால இயேசு கிறிஸ்து அவங்க என்னது பிசாசுன்னு சொல்லி அவரை என்னது ஏறப்படுத்தினாங்க. சரியா? அவரை பத்தி குற்றம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அவரையே இயேசு கிறிஸ்துவே பிசாசுன்னு சொல்லி அவங்க ஏறப்படுத்தினாங்களா? நீங்கள் நானும் ஏமாத்துறோம். ஏன்னா நாங்க தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, தேவனுடைய ஊழியங்களை செய்யும்போது, தேவனுடைய காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது எங்களை பார்த்து எங்களை சுற்றி இருக்கிறவங்க இப்படிதான் செய்வாங்க. விளங்குதான்? எங்களை குத்தத்தை கண்டுபிடிக்கவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் செய்கிற நல்லதை அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் ஏதாவது ஒரு குறை செஞ்சு எங்களை தவறு நடந்துருச்சு நான் எங்களை வாழ்க்கையில், எங்களை கையில், அந்த தவறை தான் பிடிச்சிக்கிடுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு அதுதான் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து தவறு செஞ்சாமலே அவர் என்ன செஞ்சாரு? அவரை பிசாசுன்னு சொல்லிட்டாங்க. தவறு செஞ்சாமலே அவரை என்ன செஞ்சாங்க? சிலுவையில தவறு செய்யாமலே அவர் கொலை பண்ணாங்க. அப்ப எங்களுக்கு அது ஏமாத்துறாங்க. விளங்குதான்? பாருங்க, அவர் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயமா அல்லவா?
உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த மாதிரி சொல்லலாம், அது நிச்சயமா சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அப்படி சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கே அநேக நிந்தனைகள். என்ன அப்ப எங்களுக்கு அப்படி வர்றது அது சாதாரண ஒரு விஷயம். சரியா? ஆனா என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அவர்களுக்கு பயப்படாதீர்கள். உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா யாராவது? நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா யாராவது? அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய பயப்படாதீங்க. சரியா? வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. சரியா? நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தப்படுங்கள். இந்த வார்த்தையை பாருங்க, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தப்படுத்துங்கள். என்னது இருளிலே சொன்னது? இருளில ஆண்டு இருள எங்களோட பேசுவாரா? ஆண்டவர் எங்களுக்கு எப்படி ஜெபம்னு சொல்லியிருக்கிறாரு? சாதாரணமா நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவோம்? எங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்கும்? ஒரு அறைக்குள்ள போயிட்டு அறையை மூடிக்கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரோட தனிப்பட்ட விதத்துல நாங்கள் என்ன பேசணும், உரையாடணும். அதுதான் எங்களுடைய ஜெபம். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நாங்கள் அப்பாவோட பேசுறோம், அப்படி தகப்பனோடு நாங்கள் பேசுறோம். அப்படி பேசும்பொழுது அவர் என்ன செய்வார்? மறுபடியும் எங்களோட பேசுவாரா பேச மாட்டாரா? அந்த அனுபவம் எங்களுக்கு இல்லை, குறவு. என்ன சொன்னா நாங்கள் ஜெபம் பண்றது இல்லை. சரியா? ஆனா நாங்க உண்மையாகவே இதனுடைய பாடுபடியிலிருந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு பேசுகிறவரா இருக்கிறார். விளங்குதா? அவர் எங்களோடு பேசுகிற காரியங்கள் என்ன செய்யப்படணும்? நான் உங்களுக்கு இருளிலே சொல்கிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், நான் காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்த பண்ணுங்கள். சரியா? நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆண்டவர் எனக்கு பேசுன்னு சொல்லி எங்களுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பேசாம நாங்க இருக்கோம். ஆனா ஒரு காலமும் போயிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்றது கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தைகள். சரி, ஆண்டு உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறதான பொறுப்பு என்னது? தேவனை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமை, பொறுப்பு. நாங்கள் எந்த அளவில் அதை செய்யறோம்? அப்படி செய்யறதா இருந்தா இந்த இடம் இப்படி இருக்குமா? இந்த பிரதேசத்துல ரொம்ப தேவை. இந்த டக்வாரி டிவிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டக்வாரி டிவிஷன் அந்த ஆண்டரை பற்றி தெரியாத எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. என்னைக்காவது நாங்க போயிட்டு அந்த ஜனங்களுக்கு கர்த்தரை பத்தி நாங்க சொல்லி இருக்கிறோமா? சொல்றது இல்லை. ஏன்னா ஒண்ணு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? மறுபடியும் அவங்க எங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. நீ ஆண்டவரை பத்தி சொல்றிய, உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றது பதில்? அம்மா இருக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் வருவாரு, அதுக்கப்புறம் போயிடுவார் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? இருக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் வந்துட்டு அவர் 12 மணி நேரம் போயிடுவாரு. உண்மையான இது இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இதுதான். விலகுதா? கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு இப்படித்தான் நடக்குது. என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை இதுதான் உண்மை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவர்களோட இருப்பாரு, மற்ற 5 நாளும் என்ன செய்யறாரு? அவருக்கு நாங்கள் லீவ் கொடுத்துருவோம். நீங்க போங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் உண்மை. எங்களுக்கு மற்றவங்களுக்கு போயிட்டு ஆண்டவரை பத்தி சொல்ல முடியல. அந்த வாழ்க்கை, அந்த பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்குள்ள இல்லை. நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தமா வாழ்றது எங்களுக்கு கடினம். ஆனா அவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நாங்க கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்களுடைய கடமைக்காரங்கள், எங்களுடைய கடந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நாம எப்படி வாழ்றோம்? ஆண்டவர் எவ்வளவு எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தை விடுங்களேன், நாங்க செய்த பாவங்களுக்கு எங்களுக்கு என்னென்ன தண்டனை கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க.
நான் செய்த பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தால் ஆண்டோட அந்த ஜட்மெண்ட் லிஸ்ட்ல வந்து அதுக்கான தண்டனைகளே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் தவறு செஞ்சவங்க. ஆனால் ஆண்டவர் எங்களை நேசிச்சாரா இல்லையா? எங்களுடைய பாவங்களை மன்னிச்சாரா இல்லையா? எங்களை பரிசுத்தப்படுத்தினாரா இல்லையா? எங்களுக்கு புது வாழ்வு கொடுத்துருக்கிறாரா இல்லையா? எங்களுக்கு ஒரு நிச்சயத்தை வச்சிருக்கிறாரு. சதாகால வாழ்க்கை பற்றி தான் ஒரு நிச்சயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் ஆண்டோடு போய் இருக்க போகிறோம். அந்த நிச்சயம் எங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் எங்கிருந்து கிடைச்சி? எங்கிருந்து கிடைச்சி? அவர் எங்களை நேசிச்சது. அப்போ நாங்கள் அவருக்காக அவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றது வந்து மிக முக்கியம். ஏன்னா இந்த உலகத்துல அழிகிற ஜனங்கள் எங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜனங்களுக்காக நாங்க தான் அவருடைய வாசல் பாதப்படி நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம். அதாவது அவங்களுக்கு மற்றவங்க இயேசு கிறிஸ்துவ மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது வந்து எங்களுடைய பொறுப்பு. சரியா? ஆனா அப்படி சொல்லும் பொழுது எங்களுக்கு விரோதிகள் அநேகம் ஏற்படலாம், விரோதங்கள் வரலாம். எங்களுக்கு விரோதமாக அக்க பேசலாம், எங்களுக்கு விரோதமாக அக்க காரியங்களை செய்யலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உண்மையாகவே நடக்கிற விஷயங்கள் தான். சரியா? பாருங்க, 28வது வார்த்தை சொல்லுகிறது, ஆத்மாவை கொல்ல வல்லவராய் இராமல், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நாங்க யாருக்கு பயந்துட்டு இருக்கோம்? நாங்க யாருக்கு பயப்படணும்? இன்னைக்குமே ஆண்டவருக்கு தான் பயப்படணும். ஆனா நாங்க யாருக்கு பயந்துட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துல இருக்கிற ஆக்கள். பாருங்க, சொல்லப்படுது, ஆத்மாவை கொல்ல வல்லவராக சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து எங்க ஆத்மாவுக்கு கையை வைக்க முடியாது. ஆத்மா யாருடையது? தேவனுடையது. ஆத்மாவை அழிக்கிறதுக்கான வல்லவன் யாருக்கிட்ட இருக்குது? தேவன் கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த சரீரத்தை வந்து வேணுங்கிறவங்க அழிச்சிடலாம். இன்னைக்கு வந்து ஒரு கத்தியால குத்துனாங்கன்னு சொன்னா, நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க யாராவது வந்து கோபத்துல வந்து குத்திட்டு போறீங்க, என்ன நான் செத்துடலாம். ஆனா செத்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா என் ஆத்மா யார் கையில இருக்குது? கர்த்தருடைய கையில இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து என்ன பிரச்சனைனா, ஆத்மாவை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆத்மா என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தை நாங்க எப்படி அழகப்படுத்துறது, இந்த சரீரத்தை நாங்க எப்படி காத்துக்கொள்றது, இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையா இருக்குது. இந்த சரீரத்தை காத்துக்கொள்றதுக்கு தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா மறு வாழ்க்கையை பற்றி நாங்கள் நினைக்கிறது வந்து கருது. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற பாருங்க, நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம்? ஒரே ஒரு வாலிபுக்குள்ள தான் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். அதுவும் சிஸ்டர் வந்து திரும்பி பிடிச்சி ஒட்டிக்கிட்ட வர்றதுனால வருது. என்ன இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இந்த எங்களை குடும்பங்கள் எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. இல்லையா? வாலிப பிள்ளைகள் இல்லையா அவங்க குடும்பங்கள்ல இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆத்மாவை பற்றியதான எந்த விதமான கரிசனையும் கிடையாது. ஆத்மாவை என்ன நடந்தவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு நிறைய இந்த பாருங்க, நிறைய பாலிவ பிள்ளைகள் இருக்கிறதான அம்மா அப்பா அம்மாக்களும் இன்னைக்கு இல்லை இந்த இடத்துல. நான் இந்த நாள் சொல்லி என் பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, பிள்ளைகளை ஆண்டுக்குள்ள வளங்க, பிள்ளைகளை ஆண்டுடைய வசனங்களை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா எதிர்காலத்தில் வந்து இனி வரப்போறதான காலம் வந்து மிக கடினமான ஒரு காலமா இருக்க போகுது, விபத்துற காலமா இருக்க போகுது. இந்த வார்த்தை வந்து பைபிள் எல்லாம் கையில கூட பிடிக்க முடியாத ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலத்துல வந்து எங்களுடைய பிள்ளைகள் எப்படி கர்த்தரோடு இருக்க போறாங்கன்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது. எங்களுக்கு பிறகு எங்களுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிப்பாங்களா இல்லையான்றதான ஒரு நிச்சயம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நிறைய சபைகள் நாங்க சரினா என்ன நடக்கணும்? சபைகள் என்ன செய்யப்படணும்? புதுசா கட்டப்படணும். ஏன்னா சபைகள் கட்டப்படணும், சபைகள் உருவாகணும், சுவிசேஷம் வளரணும், சபைகள் உருவாகணும், ஆண்டை பற்றி ஆட்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், புதுசா ஜனங்கள் சபைக்கு வரணும், இந்த சபை வந்து பெருசாகணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இருக்கிற சபைகள் மூடப்பட்டுக்கிட்டு போகுது. அதுதான் நடக்குது. அது உண்மைக்குமே என்ன நடக்கும்? நாங்க சரியா அவங்களுடைய சித்தத்தை செய்யற மாதிரி இந்த பாருங்க, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே
சொல்லுங்க. காதிலே கேட்கிறத நீங்க வீடுகளின் மேல் பிரசித்தப்படுத்துங்கள். இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை, பொறுப்பு. இதை நாங்கள் ஒழுங்கா செஞ்சோம்னு சொன்னா சத்தியத்தை ஜனங்கள் அறிஞ்சு கொள்வாங்க. உண்மையான தெய்வம் யாருன்னு சொல்லி அறிஞ்சு கொள்வாங்க. அந்த உண்மையான ஆண்டவரை தேடி அவங்க வருவாங்க. வந்தா என்ன நடக்கும்? இப்படி சபைகள்லாம் வச்சுட்டு இருக்கேடாதுங்க, விளங்குதா? ஆனா இன்னைக்கு தேவனுக்கு நாங்க தேவனை எந்த அளவு நேசிக்கிறோன்றத அது தேவனை எந்த அளவு நேசிக்கிறோன்றதுல தான் இருக்கு. தேவனுடைய அன்பை நாங்க எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோன்றதுல தான் இருக்கு. தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நேரம் நாங்க சாப்பிடாம இருக்கிறோமா? எங்களுக்கு உடுப்பில்லாம இருக்கிறோமா? ஏதோ ஒரு விதத்துல ஆண்டு எல்லாத்தையும் சந்திக்கிறார் தானே எங்களுக்கு. அந்த தெய்வத்தை நாங்க எந்த அளவுக்கு நாங்க மதிக்கிறோம்னு சொல்லி நாங்க யோசிச்சு பாருங்க. அதனால நாங்கள் தேவனுக்கு பயப்படுறது மிக முக்கியம். தேவனுக்கு மட்டும் பயப்படுறதான பயப்படணும். அதனால அதை தான் இதில் சொல்றாங்க. ஆத்மாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சகத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஆத்மாவை காக்கிறவர் உங்களுடைய கர்த்தர். புரியுதா? ஆத்மாவை கொள்ள வல்லவர் அந்த தேவன் மட்டுமே. சரியா? அப்ப பிரச்சனைகள் வரும்பொழுது அதை மேற்கொள்ள தேவையான வல்லமை யார் கொடுக்கிறது? எரேமியா புத்தகத்துல வாசிச்சோம். என்னது? ஒரு கட்டத்துல நாங்க இப்படியான தீர்மானங்கள் எடுக்கலாம். என்னது? நாங்க இருளே பேசினத வெளிச்சத்திலே சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 68 அதிகாரம் 11 வசனம் இப்படி சொல்றது. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்கள் கூட்டம் மிகுதி. புரியுதா? சங்கீதம் 68 அதிகாரம் 11 வசனம் சொல்றது. யாரும் எங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறது? கர்த்தர். நாங்கள் இருளிலே அவருடைய பாதப்படியில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது, அறையை மூடிக்கொண்டு நாங்கள் தேவனோடு கூட உறவாடும் பொழுது தேவனுக்கு அவருடைய வசனங்களை எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது ஆனா வெளிச்சத்திலே வெஸ்டப்படுத்துற பொறுப்பு யாருக்கு இருக்குது? எங்களுக்கு இருக்குது. ஆனா அப்படி செய்யும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது இந்த உலகத்துல எங்களுக்கு போற்றாமல் உண்டு. அப்படியான நேரங்கள்ல பாருங்க, எரேமியா 20 அதிகாரம் 8 வசனத்தை நாங்கள் வாசிச்சோம். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பல்கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரியாசமாயிற்று. தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது என்னது? நிந்தைகளும் பரியாசங்களும் தான் எங்களுக்கு வரும். இல்லையா சிஸ்டர்? உண்மைதானே? நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நாங்கள் ஏதாவது இப்போ சண்டே ஸ்கூல் நாங்கள் நடத்தினோம். சண்டே ஸ்கூல் 34 பிள்ளைகள் ஒன்றாங்க போன வருஷம். அது ஒழுங்கா செய்து போகும் பொழுது என்ன நடந்துச்சு? இப்போ எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? 3 பிள்ளைகள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. என்ன நடக்குது? நாங்கள் ஊழியர்களை செய்யும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது, அவருடைய வார்த்தைகள் நாங்கள் பேசும்பொழுது எங்களுக்கு விரோதமா அநேக வாசகங்கள் திறக்கப்படும். எங்களுக்கு விரோதமா அநேகர் பேசலாம், எங்களை நிந்திக்கலாம், உபத்திரங்களை கொடுக்கலாம். சரியா? நிந்தையும் பரியாசங்களும் தான் எங்களுக்கு அதிகமா வரும். சரியா? அதனால ஒரு சில நேரம் நாங்கள் இப்படி யோசிக்கலாம். அதனால் நான் அவரை பிரஸ்தாப பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். நீங்க நிறைய பேர் இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஊழியத்தை செஞ்சு எங்களுக்கு என்னதான் இருக்குது? கடைசியில என்னது? கெட்ட பேரும் பிரச்சனைகளும் அது மட்டும்தான் மிச்சமா இருக்கு. அதனால அதை விட அதனால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன். இனி பேச மாட்டேன். ஆண்டோட வார்த்தை பேசவே மாட்டேன். யாருக்கும் போயிட்டு ஆண்டோட வார்த்தை சொல்லவே மாட்டேன். இந்த சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பேனே தவிர வாயை திறந்து பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றோம், தீர்மானிக்கலாம். விளங்குதா? இருக்கிறோமா? செஞ்சிருக்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கிறேன். சரியா? நான் செஞ்சிருக்கிறேன். ஒரு காலம் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு போகாமே இருந்துட்டேன். நான் இருந்தேனா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்திருக்கேன். 5 வருஷம் கூட இருந்துட்டேன். போகவே இல்லை. கடைசியில் அதுக்கப்புறம்
ட்ரினிட்டி சப்பல் இருக்கும்போது பிரதர் ஆண்ட்ரூ சிஸ்டர் ஜஸ்மின் எல்லாம் வந்து என்ன நீங்க தானே இப்படி நீங்க வந்து சரி வராது கட்டாயமாக வரணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கழிச்சு எப்படியோ சிஸ்டர் வர வச்சுட்டு அங்கே எடுத்து வச்சுக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டர் இந்த ஊழியத்தை கொடுத்தாரு. அப்ப ஆனாலும் அவருடைய வார்த்தை எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினி போல் என் இருதயத்தில் இருந்தது. இவ்வளவுதான் போயிட்டு அந்த கிரைஸ்டர்ஸ் என்னது ட்ரினிட்டி சப்பல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அவருடைய வார்த்தை வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்னது இதயத்துல எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்க சின்ன வயசுல வந்து அவருடைய ஊழியம் செஞ்சோம். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என்ன சாட்சியை பாத்தீங்கன்னா 14 வயசுல நான் முதல் ஃபுல்ஃபிட்ல இருந்தேன். மொழிபெயர்ப்பு சரி ஃபாதர் பாஸ்டருக்கு மொழிபெயர்ப்பு தான் செஞ்சேன் ஃபர்ஸ்ட். சரியா? அப்போ 14 வயசுல ஃபுல்ஃபிட் ஏறினேன் முதல்ல. அப்போ அந்த வயசுல வந்து நாங்கள் ஆண்டோடைய ஊழியர்களை செய்துக்கிட்டு வந்தோம். நாங்கள் இடையில வந்து பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் என்னது ஆண்டுக்கு விலகி போகிறோம். ஆனால் விலகி போனாலும் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உறுத்தலாகவே தான் இருக்கும். இப்போ நாங்கள் பேசிட்டு வந்ததா இருக்கேன், நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம், ஆனால் நாங்கள் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு வர்றது உண்டு. ஏன்னா அவனுடைய வார்த்தை வந்து எங்களுக்கு எலும்புகளுக்குள்ள எங்களுக்கு எரிச்சலை உண்டு பண்றதா இருக்கு. நாங்கள் இப்பயும் யோசிக்கிறது இதை விட எங்களுக்கு எதை செய்யலாம், இதை விட எங்களால் எதை செய்யலாம் ஆண்டிருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு யோசனையா இருக்கணும். அது வந்து சும்மா இருக்காது. ஆண்டுடைய வார்த்தை வந்து எங்களுக்குள்ள இருக்கும்போது சும்மா இருக்காது, எங்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சரியா? அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிடுச்சு. விளங்குதா? அது வந்து என்னால பொறுமையா இருக்க முடியல அவருடைய வார்த்தை. ஆனா பாருங்க, அப்படியான சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவர்கள் இப்படியான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். நடக்குதா? என்ன நடக்குது? நாங்க எங்களுக்கு உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வரும்போது நாங்க ஒரு சில நேரம் தீர்மானம் இருக்கோம், இனி நான் ஆண்டோட பத்தி பேச மாட்டேன், இனி ஆண்டோட ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன், இனி நாங்க சபைக்கு போக மாட்டேன். விளங்குதா? அப்படி நாங்க தீர்மானிக்கலாம். ஆனா தீர்மானிச்சாலும் எங்களால் இருக்க முடியுமா? வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியுமா? உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? ஏறாது. ஏன்னா அவங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தை வந்து எங்க நேரம் எங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், எங்களை எலும்புக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ இந்த இடத்துக்கு போகாட்டி வேறொரு இடத்துக்கு சரி போகணும் அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. யோசிக்கிறோமா இல்லையா? ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்றது, இப்படியான உபத்திரங்கள் பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் ஒரு காரியத்தை மறக்கக்கூடாது. என்னது? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து அவருடைய பிள்ளைகள் வந்து அவர் ரொம்ப நேசிக்கிறார். மறங்குதா? அவர் அன்பானவர். அது மாத்திரமல்ல, அவர் வந்து பயங்கரமான பராக்கிரமசாலியா எங்களோடு கூட இருக்கிற தெய்வம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மோசேயோட ஆண்டவர் எப்படி இருந்தாரு, யோசேப்போட ஆண்டவர் எப்படி இருந்தாரு, ஆபிரகாமோட ஆண்டவர் எப்படி இருந்தாரு, அந்த காலத்துல எப்படி ஆண்டவர் வழி நடத்தினார் அந்த ஜனங்களுக்கு, எலிசாவோட எப்படி இருந்தாரு, பவுலோட எப்படி ஆண்டவர் கிரியை செய்தார், அந்த ஊழியக்காரர்களோட அந்த ஊழியம் செய்தவங்களுடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்க, ஆண்டவர் எப்படியாப்பட்ட நபராக இருக்கிறாருன்னு சொல்லி. நாங்களும் தேவனுக்குள்ள பவுலை போல, மோசையை போல, நோவாவை போல, ஆபிரகாமை போல பருமதியானவர்கள். அதுங்களா? அப்ப நாங்க வந்து தேவனுடைய ஊழியங்களை செய்யும் பொழுது பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். ஆனால் நாங்கள் ஒரு மறக்க கூடாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னது? தேவன் எங்களோடு பராக்கிரமசாலியா இருக்கிறவர். சரியா? ஆகையால் என்னை துன்பப்படுத்துவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். விளங்குதா? அதுல சொல்லாம சொல்ற வார்த்தை அதுதான். சரியா? ஆண்டவர் பராக்கிரமசாலி. அதனால எனக்கு விரோதமா எழும்புறத வந்து என்ன செய்யப்பட போறாங்களா? மேற்கொள்ளாமல். என்ன மேற்கொள்ள முடியாது அவங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இனிமேல் எனக்கு இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாதுன்னு யோசிச்சதான எத்தனை
சந்தர்ப்பங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனா அடுத்த நேரம், அடுத்த நாள்ல ஒரு புதிய ஒரு வழி திறந்து ஆண்டு வழிநடத்தினாரா இல்லையா? நிறுத்தி இருக்கிறார். அதனால ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள். சரியா? நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நான் நம்ப வேண்டிய ஒரே விஷயம், பராக்கிரமசாலியான தெய்வம் என்னோட இருக்கிறார். அதுதான் நாங்கள் நம்ப வேண்டிய ஒரே விஷயம். சரியா? தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். விளங்குதா? யார் வெட்கப்பட போறா? யார் வெட்கப்பட போறா? எங்களுக்கு விரோதமாக இருந்ததுதான வலசார்கள். விளங்குதா? அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? அவங்களுக்கு நாங்க வெட்கப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். உண்மையே இல்லை. சரியா? ஏன் அது அப்படி நடக்குது? எங்களுக்கு விசுவாசம் இல்லை. நாங்க விசுவாசிக்கிறது, எங்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? இந்த வார்த்தையில சொன்ன மாதிரி என்ன சொல்றது, பராக்கிரமசாலியான தெய்வம் என்னோடு கூட இருக்கிறான்றதான் நம்ம விசுவாசம் எங்களுக்குள்ள இல்லை. சரியா? மறக்கப்படாத நித்திய இலவச இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். மறக்க வேண்டும். ஏன்னா ஆண்டுக்குள்ள நீங்களும் நானும் என்னது மிகவும் விசேஷித்தவர்கள், மிகவும் முக்கியமானவர்கள். நாங்க நினைச்சிட்டு ஐயோ நாங்க இந்த ரங்கலை டப்பாரி டிவிஷன்ல வாழ்ற சாதாரணமான ஒரு மக்கள் தானே அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டுக்கு கொழும்புல இருக்கிற பணக்காரர்களும் இந்த ரங்கல பிரதேசத்துல வாழ்றதான சாதாரணமான உங்களை போல என்ன போல ஆக்களும் எல்லாமே சமமானவர்கள். அவருக்கு முன்பதாக ஏற்றங்கள் தாழ்வுகள் கிடையாது. ஆனா எங்களுடைய கிரிகளுக்கு ஏற்ப பலனளிக்கிற தெய்வம். நாங்க எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களை நேசிக்கிற தெய்வம். விளங்குதா? ஆனா அவர் ஒரு காலமும் எங்களை என்னது இவங்க எளியவர்கள், இவங்க மேன்மையானவர்கள் சொல்லி பார்த்தது கிடையாது. ஏன்னா அவருக்கு முன்னதாக எங்களை நாங்க விசேஷித்தோம். பாருங்க, உங்களுடைய தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. மத்தேயு 14:30 என்னதுக்கு அவர் ஏன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாரு? அவருக்கு வேலை இல்லையா? ஏன் தலையில இருக்கிறது ஒவ்வொரு மயிரையும் அவர் எத்தனை மயில் இருக்குன்னு சொல்லி எண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆதலால் பயப்படாதீர்கள், அநேகம் அடைக்கலான் குஞ்சுகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. யார் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. அநேக அடைக்கலான் குஞ்சுகளை பார்க்கிறோம் நீங்க. ஏன்னா அடைக்கலான் குருவி ஒன்று கூட கர்த்தருக்கு சித்தம் இல்லாம கீழே விழாது. அதுக்கு முதல் வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அடைக்கலான் குருவி கூட கர்த்தருடைய சித்தம் இல்லாம கீழே விழுக மாட்டாங்க. அதே மாதிரி எங்களுடைய தலையில இருக்கிறது ஒவ்வொரு மயிலையும் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறார். உங்களோட தலையில எத்தனை மயில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன் எண்ணி வச்சிருக்காரு? நான் அவ்வளவு விசேஷித்தார். நான் யோசிச்சிருக்கு, ஏண்டா எங்க தலையில இந்த இடத்துல மயிரெல்லாம் இல்லை, ஆண்டு ஏதாவது ஒரு விஷயத்துல யோசிக்கிறது உண்டு. விஷயம் என் தலையில மயில் இல்லை, ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறாரா என் தலை இந்த அளவு தான் ஆண்டவர் இருக்கணும்னு யோசிச்சிருக்கிறாரு போல அவரே யோசிக்கிறது உண்டு. ஏன்னா அந்த அளவு நாங்க கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லல, யார் சொல்றா? தேவன் சொல்லுறாரு. அதனால் பயப்படாதீங்க, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். மனுஷர் முன்பதாக என்னை அறிக்கை பண்ணுகிறவர்களை அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பதாக அறிக்கை பண்ணுவேன். நீங்க இந்த பூமியில தேவனை பற்றி நீங்க அறிக்கை செய்வது உங்களை பற்றி பிதாவுக்கு முன்பதாக போயிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறவரா, அறிக்கை பண்ணுகிறவரா இருக்கிறார். சரியா? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அநேக சர்ச்சஸ்ல அநேக சபைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வேறொரு ஆராதனையில் ஒரு பகுதி இருக்கும், சாட்சி பகுதி இருக்கும். எங்க சபைகள் அது குறைவு, நாங்கள் செய்வது குறைவு. சரியா? சாட்சி பகுதியில என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த கடந்த ஒரு வாரம் முழுதும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ததான நன்மையான காரியங்கள், அதிசயமான அற்புதமான காரியங்களை நாங்க சபைக்கு முன்பதாக அறிவிக்கிறோம்.
கர்த்தர் நான் இப்படியான ஒரு சூழ்நிலையை வந்து கர்த்தர் இப்படியான அதிசயமான அற்புதமான காரியங்களை செஞ்சு என்ன வழிநடத்தினார் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இந்த பூமியில நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிழ்ப்போம். அப்பொழுது என்ன செய்யப்படுமா? என்ன தேவனுக்கு முன்பதாக கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். வணங்குதா? ஆனால் இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சி செய்வது குறைவு. அதில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும், மற்றது தேவன் எப்படியான அதிசயமான அற்புதமான காரியங்கள் செய்கிறது விவரம் என்று சொல்லி சமூகத்தில் மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், உற்சாகப்படுத்தப்படுவார்கள். வணங்குதா? நாங்கள் சாட்சிகளை வந்து நாங்கள் உபவாச கூட்டத்தில் சொல்லுவேன்னா, அதனால அடுத்து 29ஆம் தேதி உபவாச கூட்டம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம உபவாச கூட்டம் செய்ய போகிறோம். அதனால அன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், உங்களை வாழ்க்கையில் கற்று கடந்த காலங்களில் செய்தது நன்மைகள் எல்லாத்தையும் என்ன செய்ய போறீங்க? எழுதிக்கிட்டு வளர்க்கணும். எழுதிட்டு வந்து இந்த இடத்துல நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். அதுக்கு சொல்லி சொல்லி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரை துதிக்க போகிறோம். விளங்குதா? ஏன்னா நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவங்கன்னு சொல்லி மற்றவங்க நினைச்சு கொள்ளணும். இன்றைக்கு வந்து நாங்கள் நிறைய வந்து என்னது குகக்காய்ன்னு சொன்னா என்னது? சிங்களத்தில் சொன்னா குகக்காய் சொல்லு. ஒருத்தர் எங்களுக்கு உதவி செஞ்சா நாங்கள் வந்து அதை காட்டிக்க விருப்பப்பட மாட்டோம். விளங்குதா? யாராவது ஒருத்தர் எங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொல்லுங்க, அதை நாங்கள் காட்டிக்க விருப்பப்பட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து என்னது கௌரவ குறைச்சல் மாதிரி. அப்ப நாங்க வந்து அதை காட்டிக்கிறது, அது என்ன சுயத்துல செஞ்சது மாதிரி தான் காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அது உண்மை. இன்னைக்கு நான் இப்படி உயிர் வாழ்வேன்னு சொன்னா அது வந்து தேவனுடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்பட்டிருக்குதா? புதிதா இருக்குது. என்றைக்கும் தேவனுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில புதிதா இருக்கிறது. சரியா? பாருங்க, மனுஷன் முன்பதாக என்னை மறுதளிக்கிறவர்களையோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பதாக மறுதளிப்பேன். நான் சொல்லுங்க, என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது. சரியா? அதனால நீங்க என்ன செய்யப்படும்? நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமா இந்த பூமியில நடந்து கொள்வது மிக முக்கியம். சுவிசேஷம் சொல்லணும்னு சொன்னா வீடு வீடா போயிட்டு நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரியா? அது மிக முக்கியம். சொல்லணும் தான், முடிஞ்சா அதை செய்யணும். இது வந்து மற்றவங்க ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளணும். அதை விட மிக முக்கியம் என்னன்னு சொன்னா இது என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவரை மட்டும் பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். ஏசாயா புத்தகத்துல நாங்கள் வாய்ச்ச 20ஆம் அதிகாரம் எரேமியா புத்தகத்துல 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பாருங்க சொல்றது, கர்த்தரை பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். ஆமென். ஆமென். எங்களுக்கு விரோதமான அநீதிகள் எழும்பலாம். கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது, அவருடைய திட்டத்தை செய்யும் பொழுது, அவருக்கு எனது விருப்பமான காரியங்கள் நாங்கள் செய்யும் பொழுது அனைத்தும் எங்களுக்கு விரோதமாக வரலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னது? என்ன சொல்லப்படுது? தேவனுடைய வார்த்தை 13வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 20ஆம் அதிகாரம் 13வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்ப்போம். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். ஆமென். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். அப்ப இந்த வசனம் ஒவ்வொரு நேரத்திலையும் கூட எனது மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? இந்த நாட்கள் அநேக பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. இந்த நாட்கள் தான் நடக்குது. அப்ப கிறிஸ்தவர்கள் விரோதமா அநேக விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா அநேக விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நாங்க வந்து தூங்கிட்டு இருந்தோம்னு சொன்னா என்ன நடக்கும்? பிசாசு எங்களை தாக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனா நாங்க விதித்தவர்களா இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தில் நடக்கிறவர்களா இருக்க. பிரச்சனை வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆனா கடைசியில வந்து அவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னது? துன்பங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, துயரங்கள் வரும் பொழுது என்ன செய்யணும்? நாம கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். என்னது? அப்ப என்ன செய்யப்படும்? அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களுடைய கைகளிலிருந்து தப்புவிப்பார். இது வேறு ஒண்ணுமே செய்ய தேவை.
கர்த்தர் செய்த நான் நன்மைகள் நினைச்சு அவரை பாடுங்க, அவரை துதிங்க, அவருடைய பாடுபடி ஜெபிங்க. எந்த பொல்லாதவன் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும், எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அவனுடைய ஆயுதங்களை வைக்காமல் தேவன் அவனுடைய கைதன்மைகளை அழைக்கிறார். அதனால அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கணும், அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கணும் ஒவ்வொரு நாளும். சரியா? அதனால நாங்கள் நின்று இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். நாங்கள் கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். சரியா? துதிச்சுட்டு நாங்கள் அடுத்த பகுதிக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் அவரை எழுந்திருப்போம். எழுந்திருந்து நம்ம சொல்ல கர்த்தாவே எனக்கு நன்றி, இவ்வளவு காலமா என்னை நீங்கள் காத்துக்கொண்டபடி நான் உங்களுக்கு நன்றி. கர்த்தாவே உங்களுடைய ஊழியங்களை செய்யத்தக்கதாக, உங்களுடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக எங்களை வழிநடத்தும். நாங்கள் இந்த 2026 வருஷம் முடிவதற்கு முன்பதாக இந்த சபையில பெரிய ஒரு எழுப்புதல் வரணும். அந்த எழுப்புதலுக்காக நானும் நீங்களும் சேர்ந்து செய்யணும், வேலை செய்யணும். அநேகம் நினைச்சிட்டு இருக்கிறது நாங்கள் என்னது ஊழியக்காரங்க ஊழியம் செஞ்சால் தான் ஊழியம். அப்படி இல்லை. இங்கே வர்றதுக்கு நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க ஊழியத்துக்கு வர்றதுக்கு. அங்கெல்லாம் சொன்னால் எல்லாரும் ஒழிஞ்சிக்கிடுவாங்க. என்னன்றது ஒளியிலவங்களா தான் இருக்கிறாங்க. அதனால ரங்கல் ஊழியம் கட்டி இருக்கிறதுக்கு என்ன செய்யப்படணும்? இந்த ரங்கலில் இருக்கிற ஜனங்கள் எழும்பணும். இந்த ரங்கலில் இருக்கிற ஜனங்கள் எழும்பணும். இந்த ஊழியத்தை பற்றி